பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? எந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 143ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பக்தன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது, பூர்வ நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் கிட்டத்தட்ட இந்த வருஷத்தினுடைய நிறைவு நாட்களுக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். நிறைவு மாதத்தில் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக நாம் புதிய வருஷத்திற்குள்ளாக நாம் நுழைய போகிறோம். அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருஷத்தில் தேவன் நம்ம எப்படியாய் நடத்தி கொண்டு வந்தார், ஒவ்வொரு பாதையிலேயும் தேவன் நம்ம எப்படி பாதுகாத்தார், எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியப்படுற விதமாய் தேவன் நம்மை நடத்தினார், இது எல்லாவற்றையும் ஒரு விஷயம் நாம் நிதானித்து பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த பக்தன் சொல்லுகிறதை போல, உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். இந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் செய்ய வேண்டியதான ஒரு காரியம். ஒவ்வொரு வருஷத்தினுடைய இறுதிக்கு நம்ம போகும்போது ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவர் இந்த வருஷத்திலே என்னை எப்படியாக நடத்தி கொண்டு வந்தார், எத்தனை ஆச்சரியமான சூழ்நிலைகளுக்குள்ள என்னை நடத்தி கொண்டு வந்தார், எத்தனை இக்கட்டுகளிலிருந்து என்னை பாதுகாத்தார், எத்தனை வியாதிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கினார், எத்தனை கண்ணீரின் பாதைகளை என் வாழ்க்கையில மாற்றினார், என் வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக என் வாழ்க்கையில இருந்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை நான் நினைத்து உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் முதலாவது நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்து வருகிறார். ஒவ்வொரு நாளுமே நம்முடைய நடத்தக்கூடிய பாதைகள் எல்லாமே அற்புதமும் ஆச்சரியமுமான பாதைகள் தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகள் அதை நினைத்து பார்க்கிறாங்களா, என்னுடைய பிள்ளைகள் அந்த நினைவு இருக்கிறதாங்கிறத தேவன் ஒரு விஷயம் நம்மளை பார்ப்பார். என் பிள்ளைகள் அதை நினைத்து எனக்கு நன்றி செலுத்துறாங்களா, என் சமூகத்தில் வந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு நிற்கிறாங்களாங்கிறத தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. இப்போ இந்த பக்தன் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா, நினைத்து பார்க்கிறேன், உம்முடைய செய்கைகளை எல்லாம் நான் தியானித்து பார்க்கிறேன், எப்படியாக நீர் கிரியை செய்திருக்கிறீர், உமது கரத்தின் கிரியைகள் எப்படிப்பட்டதுங்கிறத நான் யோசித்து பார்க்கிறேன். அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வருஷத்துல எல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எத்தனை ஆச்சரியம் எத்தனை நன்மையுமான பாதைகளை தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். எனவே தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுணர்வோடு கூட, ஆண்டவரே எவ்வளவு அற்புதமாக இந்த வருஷத்தை கர்த்தர் எனக்கு நடத்தி இருக்கிறேன், இந்த வருஷத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த கிரியைகள் என்ன, தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த கரத்தின் கிரியைகளை கொஞ்சம் யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி, இந்த வருஷம் முழுவதிலும் என்னோடு கூட வந்தீரே, என் கரத்தை பிடித்து கொண்டு கர்த்தர் நடத்தினீரே, எத்தனை தேவைகளில் நின்ன பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் என் தேவன் அற்புத விதமாய் நீர் சந்தித்தீரே, எல்லா காரியத்தையும் என் வாழ்க்கையில நேர்த்தியாய் சகலத்தையும் அதினதின் காலத்தில் செய்து முடிக்கிற தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் என் வாழ்க்கையில செய்து என்னை மகிழ பண்ணினீரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி போய் நிற்கலாமா? இந்த பக்தன் செய்ததை போல, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்து நின்று நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்திருக்கிறீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாழ்க்கையில் செய்தீங்க, அதை எல்லாவற்றையும் நம்ம தியானித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வந்து நிற்கிறோம். இந்த நாளில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என் பிள்ளைகள் என் சமூகத்துக்கு வந்து நிற்கும்போது எப்படி நிற்கிறாங்க, வருஷத்தினுடைய இறுதி வரைக்கும் நான் கிருபையாய் அவங்களுக்கு நாட்களை கொடுத்து நடத்தினேன், அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி நிற்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய கிரியைகளையும்
உம்முடைய அதிசயங்களையும் நீங்கள் நடத்தி வந்த பாதைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நம்ம நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த பாதைகளுக்காக, இந்த வருஷத்தில் நீர் எங்களுக்கு காண்பிச்ச கிருபை, இரக்கம், தயவுகளுக்காக, இந்த வருஷத்தில் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து செய்த ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு கிரியைகளையும் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கரம் இந்த நாளில் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, இந்த பக்தன் செய்ததை போல ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை செய்து உமக்கு நன்றி செலுத்த ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்கும்படி தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.